கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு முதல் சத்துரு. மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8 வசனங்கள் 6, 7. நமக்கு சத்துரு யார் என்றால் உடனே சாத்தான் என்போம். ஆனால் நானேதான் எனது முதல் சத்துரு என்றால் மறுக்க முடியுமா? உள்ளான வாழ்வின் குழப்பங்களுக்கும் முதற் காரணம் நாமே என்றால் மிகையாகாது. நமது கட்டுப்பாட்டை மீறிய பல விஷயங்கள் நம் மனதை அரித்துக்கொண்டே இருக்கின்றன. நமது பழைய பாவமாக இருக்கலாம், இச்சையை தூண்டுகின்ற பாவ எண்ணங்களாக இருக்கலாம். மாம்ச சிந்தை என்பது இதுவே. அதாவது தனது கட்டுக்குள் நம்மை வைத்திருக்கும் நமது சுயம். ஆனால் ஆவியின் சிந்தை என்பது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கும் வார்த்தைக்கும் அடங்குவதுடன் அவரது அன்புக்கு கட்டுப்படுவது ஆகும். காலத்தின் கடைசியில் நிற்கும் நாம் தேவனை சந்திக்க ஆயத்தமா? நமது முதல் சத்துரு நான், அதாவது எனது சுயம் நிறைந்த மாம்ச சிந்தையே என்பதை உணர்கிறோமா? பவுல் மக்களை 2 ரகங்களாக பிரிக்கிறார். ஒன்று தங்கள் பாவ சுபாவத்தால் ஆளப்படுகிறவர்கள், மற்றது பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில் வாழுகிறவர்கள். நமது முந்தைய வாழ்வை சற்று திரும்பி பார்ப்போமாக. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை எபேசியர் 2:1 என்று பவுல் நமது முந்தைய நிலைமையை உணர்த்துகிறார். இயேசு சிலுவையில் நமக்கு வழி திறந்திருக்காவிட்டால் நாம் இன்றும் பவுல் குறிப்பிடுகிற முதலாவது ரகத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்திருப்போம். நாம் ஆண்டவருக்கு ஒரு தடவை ஆம் என்று சொன்ன பின்பு பாவத்தை விட்டு ஓட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் வந்தாலே போதும். அது மனம் திரும்புதலின் அடையாளமாக இருப்பதால் கிருபையாய் நாம் தேவனுடைய ஆளுகைக்குள் வருகிறோம். பின்னர் சோதனைகள் சவால்கள் தாக்கினாலும் திரும்பவும் மாம்ச இச்சைக்கு இடமளிக்கும்படி நமது ஆத்துமா பின்வாங்கி போகாது. அப்படி பின்வாங்கி போனால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதாகமும் சொல்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. தேவ பிள்ளையே, தினமும் நாம் தேவ பிரசன்னத்தில் வாழ்வை தெரிவு செய்வோமாக. தேவனது வழியை தெரிந்து கொண்டு அதிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரின் சித்தம் என்னவென்பதை சிந்திக்க தவறாதிருப்போம். சரியான பாதையை பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டும் போது கலகம் பண்ணாமல் அதையே பின்பற்றுவோமாக. அந்த பரிசுத்த வழி நடக்க ஆரம்பிக்கும் போதே நமது முதல் எதிரியாகிய மாம்ச சிந்தை நடுங்கும். நாளடைவில் அது செத்து போக நமது ஆவி உயிர் பெறும். இதற்கு ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். மாம்ச சிந்தையா, ஆவியின் சிந்தையா, உலகமா, சிலுவையா? நமது வாழ்வின் மையத்தை இன்றே தீர்மானிப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எங்களது மாம்ச சிந்தைக்கு இடமளித்து பரிசுத்த ஆவியானவர் காட்டும் வழியிலிருந்து வழி விலகி போய்விடாதபடி எங்கள் சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள் ஒருமுகப்படுத்தும். ஆமேன்.